அமைச்சர் சக்கரபாணி 14 கோடி செலவுல ஒட்டஞ்சத்திரம் நகரத்துக்குள்ள எஸ்கலேட்டர் போட்டிருக்காரு. இந்த எஸ்கலேட்டர் நடுவில் வேலை செய்யாம போச்சு. மறுபடியும் வேலை செய்யுதுன்னு திமுக ஐடிவிங் போய் பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு மார்ச் 31ங்க. நல்லா கேட்டுக்கோங்க. இன்னைக்கு மார்ச் 31. இந்த எஸ்கலேட்டர் வேலை செய்தான்னு பாருங்க. பாருங்க, எஸ்கலேட்டர் வேலையை செய்யல. நான் நடந்து போயிட்டு இருக்கேன், பாத்துக்கோங்க, நல்லா பாத்துக்கோங்க. நடந்து போயிட்டு இருக்கு. இந்த எஸ்கலேட்டர் வேலை செய்யல, இதுவும் வேலை செய்யலைங்களா? அது போக இது இந்த பகுதிக்கு தேவையா? இப்ப நான் ரோட கிராஸ் பண்றதுக்காக தானே இவர் இது பண்ணியிருக்கிறாரு. ரோட கிராஸ் பண்றதுக்கு இங்கதான் வந்து ஜீப்ரா கிராசிங் இருக்கு. அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரோட கிராஸ் பண்ணவே முடியல. அதனாலதான் இந்த எஸ்கலேட்டரை வந்து 14 கோடி ரூபாய்க்கு போட்டிருக்கிறதா அமைச்சர் தரப்புல சொல்றாங்க. இங்க வாங்க, ரோடு நான் எப்படி கிராஸ் பண்றேன். இதான் ஜீப்ரா கிராசிங். இப்படி ஜீப்ரா கிராசிங்ல போய் கிராஸ் பண்றதை விட்டுட்டு இதுக்கு எதுக்குங்க அமைச்சர் சக்கரபாணி 14 கோடி ரூபாய் செலவு பண்ணாரு? இதனால இந்த பகுதிக்கு என்ன பிரயோஜனம்? திமுகக்கு முட்டு கொடுக்கக்கூடிய அறிவாளிகளே, இது எதுக்காக இருக்குன்னு சொல்லுங்க.